அந்த 2K கிட்ஸுக்கு பிளாக் மேஜிக் மேலே நம்பிக்கை இருக்கா? அவங்களுக்கு இப்போ எது மேலேயுமே நம்பிக்கை கிடையாது. எப்போ அவங்களுக்கு ஒரு அந்த பக்தி மேலே ஈடுபாடோ பிளாக் மேஜிக்கோட ஈடுபாடோ எப்போ வருது அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன தேவைப்படுது நமக்கு? மனசுல ஒரு அமைதியோ, நம்ம எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கணும். இன்னைக்கு பல பேர் பண்றது என்ன? ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் அதை சரி பண்றதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நான் பக்தியை கொண்டு வந்து உன்னை கெட்டு போறதுக்கோ இல்லை உன்னை அழிஞ்சு போறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ இல்லையே, நல்வழிப்படுத்துறதுக்கு நீ நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பக்தி தேவைப்படுது. நீ கெட்டதை சொல்றதுக்கு ஸ்பிரிச்சுவல்னா என்ன ஆயிடுச்சுன்னா மாந்திரிகர் அப்படிங்கிற கதையாகி போச்சு. நீங்கள் ஸ்பிரிச்சுவல்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறத பற்றியெல்லாம் நம்ம இது பண்ணல. உடனே ஒரு மேஜிக் பண்ணுறவன் இல்லை ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவன் ஒருத்தரவனை போய் பார்த்து நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கேட்கும். இது வந்து இப்போ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த வித்தை காட்டுபவனை தான் நம்மளோட பிரச்சனையை தீர்த்துருவா நினச்சிட்டு அவங்ககிட்ட போகிறது. அப்போது இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போகும்போது என்ன ஆகும், 365 நாளும் அதில் ஒரு 3 மாதத்தை விட்டுருங்க. அப்போக டெய்லி குடிச்சிட்டு சுற்றுறவன், 24 மணி நேரமும் குடிச்சிட்டு சுற்றுறவன், கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு அவன் விரதம் இருக்கிறவன், அந்த இது ஜோதி பார்க்குற வரைக்கும் இல்லை படிப்பூஜை முடிகிற வரைக்கும் அவன் விரதத்தை மாலையை போட்டுட்டு கண்ணி பண்ணான். அந்த காலகட்டத்தில் அவன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல இன்னைக்கு நம்ம கூட வராகி சித்தர் மறைமொழியாளர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கு வராகி ஆசைப்பட மட்டும் வணக்கமா. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜென்ரேஷனில் 2K கிட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஜின்சி கிட்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த பிளாக் மேஜிக் மேலே ஏதாச்சும் ஹோப் வச்சு நம்பிக்கை வச்சு உங்களை தேடி வரது உண்டா? நீங்கள் அதை பார்க்குறீங்களா? இது நல்ல கேள்விதான். இன்னைக்கு இருக்க அந்த 2K கிட்ஸுக்கு பிளாக் மேஜிக் மேலே நம்பிக்கை இருக்கா? அவங்களுக்கு இப்போ எது மேலேயுமே நம்பிக்கை கிடையாது. என்னென்னா ஆன்மீகத்தின் மேலே கூட நம்பிக்கை கிடையாது, கடவுள் மேலே கூட நம்பிக்கை கிடையாது, மற்றபடி எந்த ஒரு பிளாக் மேஜிக் மேலே நம்பிக்கை கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும், அதாவது இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம் சார்ந்து மாந்திரிகம் சார்ந்து அவங்களுக்கு ஒரு புரிதலோ அந்த அறிவோ அந்த பற்றுதலோ இல்லை. இப்போ சாமி கும்பிட்றது கூட அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டாக்கா ஒரு 100 பேரில் ஒரு 10 பேருக்கு அந்த இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. சரி, ஓகே. அப்போது அவங்க கும்பிட்றது இல்லைல்ல, அப்போது உங்களோட கான்செப்டே உங்களோட அந்த ஆன்மீகம் சார்ந்தது மாந்திரிக சார்ந்த விஷயம்லாம் அப்போது அந்த 2Kக்கு முன்னாடி தான் வேலை செய்யுதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர எல்லாருக்கும். அப்போ இங்கே இவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்களா அப்படின்னு. அது உண்மைதான். இப்போ அவங்க ஏன் நம்ம மறுக்கிறாங்கன்னா, அவங்களுக்கான இன்றைக்கி இருக்கிற தேவைகள், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கான உலகங்கிறது இன்றைக்கி வேறையாக இருக்குது. அப்போது இதை நம்புவாங்களா, இதை நம்ப மாட்டாங்களா? இப்போ தோற்று போச்சு, ஆன்மீகம் தோற்று போச்சு, சாமி மேலே இருக்க பக்தி தோற்று போச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல். எப்போ அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்களுக்கு எங்கே ஞானம் பிறக்குது, அந்த அறிவு பிறக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, எங்கேயாவது எனக்கு சாமி இல்லை, இந்த மாந்திரிகம் போய் ஆன்மீகம் போய் நான் கும்பிட்ற தெய்வம் எதுவும் இல்லை, அப்படி எல்லாத்தையும் எதுவுமே பொய்யின்ட்டு அவங்க ஒரு வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு எங்கே யாராவது ஒரு அயக்க நாயினாலேயோ யாராலேயோ வஞ்சிக்கப்பட்டோ துன்பப்பட்டோ துயரப்பட்டோ இல்லைன்னா ஏமாற்றப்பட்டோ அங்கே நிற்பாங்க பாருங்கள். கண்களையும் வேற வழியே இல்லாமல் நிற்பாங்க. இது மேக்ஸிமம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். இந்த பிள்ளைங்க தான் வந்து நிற்கும். 20 to 22 வயசுக்குள்ளே வந்துட்டு என்னென்னா இது மாதிரி வேற வழி, அது கோயிலுக்கும் போயிருக்காது. வேற எந்த ஒரு விஷயத்த ஒரு யோகாவோ ஏதோ இன்னைக்கு இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லணும்னா அதான் சொல்லணும், 100ல் ஒரு 2 பிள்ளைங்களுக்கு யோகா தெரியும், மற்ற விஷயங்களை அந்த தன்னோட மனநிலையை மாற்றிக்கிறதுக்கு உண்டானது. இப்போ இவங்களுக்கு அந்த பக்திங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு விதைக்கப்படலை. அவங்களுக்கு அந்த இதே கிடையாது. அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னா கடமைக்கேன்னு போவாங்க, ஒரு குலதெய்வ கோயிலுக்கோ இருக்குது, அவங்களுக்கு அந்த விஷயமே கிடையாது. எப்போ அவங்களுக்கு ஒரு அந்த பக்தி மேலே ஈடுபாடோ பிளாக் மேஜிக்கோட ஈடுபாடோ எப்போ வருது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அப்போ எனக்கு ஒரு உடனடி மேஜிக் என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இல்யூஷன் வேணும், அப்போ தான் இங்கே வந்து அவங்களுக்கு அந்த இது பிறக்குது. அப்போ தான் நம்ம சைடு அந்த கண்ணே திரும்பும். ஓ, தெய்வம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ இங்கே போனால் இது நடக்குமா, இங்கே போனால் இது நடக்குமா. அப்போ தான் என்ன பண்ணுறது, யூடியூப்பில் உட்காந்து தேடுறது. ஓ, இந்த சாமியை கும்பிட்டா 3 நாளைக்கு விளக்கு போட்டால் இது நடந்துடும்,
ஒரு 10 நாளைக்கு போட்டால் வாழ்க்கையில் பறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அங்கேயும் அடிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாந்திரிகையோ இல்லை நல்லா ஆன்மீகவாதியோ தேடுவாங்க. ஏன் தேடுவாங்கன்னா, எனக்கு எங்கே போய் என் பிரச்சனை தீரலாம். எதையுமே நம்ம உடனே அதான் சொல்லலாம், உங்கள் வீட்டு வேலைக்காரி கிடையாது. நீங்கள் கொடுத்தோன்னே காசு கொடுத்தோன்னே உண்டியலில் காசு போட்டோன்னே இல்லை ஒரு மாந்திரிகிட்ட காசு கொடுத்தோன்னே உங்கள் வீட்டு வேலைக்காரி கிடையாது. வந்தோடனே வேலைக்காரின்னா அவங்கள நான் கொச்சைப்படுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிறது, இந்த மனநிலையில் நினச்சிக்கிறது, எனக்கு காசு கொடுத்தோன்னே நான் நினைத்த காரியத்தை உடனே நடக்கணும் அப்படின்னு அந்த மனநிலையில போக்கில் போயிடுறாங்க. இப்போ சார் அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நிறைய பேர் வந்து அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட வந்து உடனே வந்து தெய்வத்தை நம்பி போறக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சூழ்நிலையை வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம, அதை அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்குள்ளார போறதுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். இப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட நீங்கள் கடவுளை நோக்கி பக்தியை நோக்கி போகிறதுங்கிறது அது ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதமாக இருக்கே, அது ஒரு போக்கு அப்படி இருக்கே அப்படின்ட்டு. இப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன தேவைப்படுது நமக்கு? மனசில் ஒரு அமைதியோ, நம்ம எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கணும். இப்போ ஆத்திரத்தில் இன்னைக்கு பல பேர் பண்ணுறது என்ன, ஆத்திரத்துலையும் கோபத்துலையும் ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இப்போ பக்திங்கிற ஒரு விஷயம் என்ன கொடுக்குது? ஒரு கட்டுப்பாடையும் ஒரு சுய ஒழுக்கத்தையும் நம்மளோட மன அமைதியையும் கொடுக்குது. இப்போ நீ கோயிலுக்கு போனால் என்ன ஆகும்? நம்மளோட மனது வந்து அமைதியாக இருக்கும், நம்ம எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கும், நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு ஒரு ஒரு நல்ல வழியை காட்டும். இப்போ இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோயிலுக்கு போனோம். நீ சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே நீ விதை விதைச்சின்னா நாளைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உனக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷன்னா நம்ம போனால் நம்ம தெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், இல்லை நம்ம அங்கே போனால் ஒரு தீர்வு கிடைக்கும், இல்லை நம்மளோட புத்தி தெளிவாகும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நான் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அவர் ஒரு கரூர்காரரு. அவர்கிட்ட வந்து அவங்க வரவு செலவு பண்ணுறவங்க, அவங்ககிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன மாதிரி இருப்பார். நான் என்ன நினைக்கிறேன்னா உடனே செய்யணும், அதை தூக்கு தாக்கு அப்படிம்பாரு, அந்த மாதிரியான ஃபாஸ்ட்டாக இருக்காரு. ஒருத்தர் வந்துன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டு, அந்த மாதிரியான. நான் யார்கிட்ட இருக்கிற மாதிரி கண்டிஷன்னா இந்த மாதிரி, அதாவது அமைதியின் சொருவம். இப்படி ஒருத்தனை வாழ்க்கையில் இருக்கவே மாட்டான். அதாவது இடி வந்து தலையில் விழுந்தாலும் விழுந்துருச்சாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதன். அப்போ இப்படியான ஆள்கிட்ட அவர் என்னென்னா, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவர் என்னென்னா ஒரு டைம் வந்து நான் ஓட்டிட்டு போன 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் அவர்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு பயந்து அப்போ என் கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. கை உடஞ்சிட்டு நான் அவர்கிட்ட வண்டி அடிபட்டது. ஏன்னா நம்மளை நம்பி அந்த வயசில் ஒருத்தர் வண்டி கொடுக்குறான், நமக்கு உண்டான எல்லாம் பார்க்குறான்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். சொன்னேன், உனக்கு என்னாச்சு? இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைன்னா கையில் தான் இருந்தேன். சரிவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு, வண்டி என்னாச்சு, நீ கலெக்ஷன் என்னாச்சு, எதை பற்றியுமே கேட்கல. எந்த ஒரு பிரச்சனையும் சொன்னாலும் பார்த்துக்கலாம் விடு, அது ஒரு பெரிய இதாகவே எடுத்துக்க மாட்டார். அமைதியாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார். அவருக்கு இறை சக்திங்கிறது அவர் மூலியம் மட்டும் எனக்கு ஐயப்பன்கிற ஒரு இதே என்னோடய லைஃப்பில் என்ட்ராச்சு. அந்த பக்திங்கிற ஒரு விஷயமே என்ட்ராச்சு. ஏன் இந்த மாதிரியான ஒரு சிலர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் இதாகிறான்னா, ஒரு சில விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறக்காங்க. அவர் இல்லைன்னா ஐயப்பங்கிற ஒரு அந்த ஒரு தெய்வம் வந்து என் மண்டையில் ஏறி இருக்கார். என்ன அவர் தான் என்ன பண்ணுறாரு, விடு, இது நீ ரொம்ப அவசரப்படுற, இல்லை உன்னோட நீ துடிப்பாக இருக்க, நீ வா கோயிலுக்கு வா அப்படின்னாரு. அவர் கூட அவர் எப்போ போனாலும் கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போவார். ஐயப்பன் கோயிலுக்கு போவோம். நாங்கள் வர வழியில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் சாமி கும்பிட்டு வருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு ஏன் நம்ம வந்து மாலை போட்ட இந்த மாதிரி சபரிமலை எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறே எனக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் அப்போது நான் முடிவெடுத்து சபரிமலைக்கு மாலை போட்டு நான் போகிறேன். அப்புறம் சொல்கிறேன், எல்லோரும் பெருவழி போகிறது கஷ்டம் அப்படின்ட்டு அதுக்கும் நான் மெனக்கெட்டு நான் போனேன். இப்படி என்னோடய வாழ்க்கையில் ஐயப்பன் வாழ்க்கை என்றானதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தது, முன்னேற்றம் வந்தது. ஏன் இதை அப்படி நம்ம சொல்கிறேன்னா, அப்போ அந்த பக்திங்கிறது என்னை வந்து ஒரு இடத்துல கொண்டு கரை சேர்த்தது. எந்த ஒரு விஷயம்னாலும் பொறுமையாரு, அமைதியாரு, நீ எடுக்கிற முடிவுங்கிறது அப்போ தான் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பக்தியை. நான் எல்லா விஷயத்துக்கும் நான் பக்தியை கொண்டு வந்து உன்னை கெட்டு போகிறதுக்கோ இல்லை உன்னை அழிஞ்சு போகிறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ இல்லையே, நல்வழிப்படுத்துறதுக்கு நீ நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பக்தி தேவைப்படுது. நீ கெட்டதை தோறதுக்கு இங்கே யாரும் வந்து பக்திக்கு நான் எது சொல்லலை.
இப்போ ரிலேஷன்ஷிப்ல சில ப்ராப்ளங்கள் வருது அப்படிங்கிற பட்சத்துல நான் ஸ்பிரிச்சுவலா ஒரு சொல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு டெம்பரரியா இருக்குமா? இல்ல லைஃப் லாங் இருக்குமா? அந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்க இதுல? ஸ்பிரிச்சுவலாங்கிறது வந்து நீங்க என்னன்னா, இப்ப ஸ்பிரிச்சுவல்னா என்ன ஆயிடுச்சுன்னா, மாந்திரிகர் அப்படிங்கிற கதையாகி போச்சு. நீங்க ஸ்பிரிச்சுவல்னா நீங்க கோயிலுக்கு போறத பத்தியெல்லாம் நம்ம இது பண்ணல. உடனே ஒரு மேஜிக் பண்றவன், இல்ல ஒரு பிளாக் மேஜிக் பண்றவன், ஒருத்தன் அவன போய் பார்த்து நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்குது. இது வந்து இப்ப எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு குடுக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. நீங்க தேர்ந்தெடுக்கும் நபர பொறுத்து இருக்கு. நம்ம இப்போ இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த வித்தை காட்டுபவன தான் வந்து எல்லாரும் பிளாக் மேஜிக் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் வந்து என்ன நினைச்சுக்கிறது, ஒரு வித்தை காட்டுறவன நமக்கு நம்மளோட பிரச்சனையை தீர்த்துருவான்னு நினைச்சுட்டு அவங்ககிட்ட போறது. அதுக்கப்புறம் அவங்க ஏற்கனவே அவங்களோட மனநிலையில என்ன இருக்கும், சாமி பொய், ஆன்மீகம் பொய், இது ஸ்பிரிச்சுவலு பொய்ன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கவங்க. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போகும்போது என்ன ஆகும், ஐயோ இவங்க எல்லாம் ஏமாத்துக்காரனாங்கிறாங்க. அப்போ நம்மளோட 6ஆம் அறிவை யூஸ் பண்ணி நம்ம போற இடம், அதாவது மனதுக்கு அமைதியை தருதா இல்ல பயத்தை தருதான்னு முடிவெடு. பயத்தை கொடுத்தா நீ அந்த இடத்த அவாய்ட் பண்ணு, அமைதியை கொடுத்தா அந்த இடத்த செலக்ட் பண்ணு. உன்னோட அடுத்த கட்டம், அதாவது நீ நினைச்ச காரியம், அதாவது எந்த ஒரு விஷயமே மனத அமைதியை கொடுத்து உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா தானே நீ நினைச்ச காரியம் நினைக்கும். பயத்தை கொடுத்தா அந்த பயங்கிறது உனக்கு எதை கொடுக்கும், உன்னோட அடுத்த முயற்சிக்கு அது தடையாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு உனக்கு அமைதியை கொடுக்குறதா பயத்தை கொடுக்குறதா நீ அமைதியை கொடுத்தா அந்த வழியை தேர்ந்தெடு, நல்லதே நடக்கும். கண்டிப்பா. இப்போ ஒருத்தருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நான் ஸ்பிரிச்சுவலா அத வந்து ஒரு மெத்தட் மூலியமா யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, அது வந்து ஒரு ஹீலிங்கா இல்லன்னா வந்து மேனிபுலேஷனா? இப்போ இங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு வருது. இப்போ நம்ம இப்ப தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வருது. அது மன ரீதியாவும் இருக்கலாம், ம். எப்படியா வேணாலும் இருக்கலாம். இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மளோட மனதுல அதாவது மதி பாதி, மந்திரம் பாதி நமக்காண்ட ஒரு சில அந்த பழமொழிலாம் இருக்கு. இப்போ சில பேரை வந்து மாத்தவே முடியாது. அவன் எடுத்த முடிவுல அப்படியே தான் இருப்பான். ம். இல்லைன்னா சில பேர் வந்து ஏன், எதுக்கு, வேண்டாம், இந்த விதண்டாவாதமே பேசிட்டே இருப்பானுங்க. இப்போ இவங்கள வந்து சில பேரோட மூளையில வந்து சில விஷயங்கள்ல என்னதான் நீங்க பண்ணாலும் மாறாது. இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம புகுத்தணும், இல்லை செய்யணும் அப்படின்னாக்கா, இப்போ மாறவே மாட்டேன், நான் சொன்னதே கேட்கவே மாட்டேங்கிறவனா, இப்போ அவனுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லியோ, இல்லை ஒரு சில விஷயத்த கற்றுக் கொடுத்தோ, இல்லை ஒரு யோகா முறையிலையோ, ஒரு யோக கலை அந்த முறையிலையோ, இல்லை இந்த இந்த ஸ்பிரிச்சுவலுங்கிற ஒரு விஷயத்த கையில் கொடுத்து, இந்த நீ ஒரு சரி நீங்கள் இதை சொல்கிறீங்க. இப்போ சபரிமலையை நான் பற்றி நான் ம். பேசினேன். 365 நாளும் அதில் ஒரு 3 மாதத்தை விட்டுருங்க. போக டெய்லி குடிச்சிட்டு சுற்றுறவன், 24 மணி நேரமும் குடிச்சிட்டு சுற்றுறவன் இருக்கானா இல்லைங்களா? இங்க இருக்கான். இருக்கான். இவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்காம இந்த 1008 ம். அயோக்கியத்தனம் பண்ணிட்டு போறவன்லாம் இருக்கான். இந்த கார்த்திகை 1ஆம் தேதி ஒருத்தன் மாலை போடுறான். ம். ஜனவரி அந்த 15, 17 தேதி வரைக்கும் ம். அவன் தண்ணி அடிக்கிறதே இல்லை. சரியா? ம். இப்போ தண்ணி அடிக்க மாட்டான், எந்த கெட்ட செயலும் பண்ணுறதில்ல, பீடி சிகரெட் குடிக்கிறது இல்லை. அதுக்காண்டி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவன், நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவன்லாம் யோக்கியனா மாறிட்டானா அப்படின்ட்டு ஒரு சிலர் கொடி பிறப்பாங்க. நீ கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு அவன் விரதம் இருக்கிறவன், அந்த இது ஜோதி பார்க்குற வரைக்கும், இல்லை படிப்பூஜை முடிகிற வரைக்கும் அவன் விரதத்தை மாலையை போட்டுட்டு கண்ணி போட்டான். அந்த காலகட்டத்தில் அவன் யோக்கியமாக இருக்கான், நல்லவனாக இருக்கான், தன் குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கான், ஒரு குழந்தைக்கு அப்பனாக இருக்கான், தன் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கான், தன்னோட அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கான். இத்தனை விஷயத்தையும் யார் கொடுக்குறா? அந்த மாலை போட்டதுனால. அந்த மாலை யாருக்காக போட்டான்? ஐயப்பனுக்கு மாலை போட்டான். இது இந்த ஐயப்பன் ஒரு தெய்வம் இருக்கா? இல்லை அவர் வந்து இப்படியா அப்படியா? அந்த ஆராய்ச்சி இதெல்லாம் அந்த சில பைத்தியக்கார கூட்டம் சொல்லுவான். இந்த பக்தி எதை கற்றுக் கொடுத்துச்சு? நமக்கு வந்து நன்மையை கொடுத்ததா, தீமையை கொடுத்ததா? இந்த பக்திங்கிறது, இப்போ நீ இங்கே இங்க இருந்த ஒரு குருமார் சொல்றான், ஒரு கன்னி சாமி ஒருத்தன் உள்ள வந்தான்னா நீ இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வழிமுறை பண்ணணும், 2 வேளை கூலி, இந்த மாதிரி காலையில 5 மணிக்கு எந்திரி, உன்னோட வேலையை பாரு. நீ இப்போ எத்தனை பேர் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பண்ணிக்கலாம்? 9 மணி 10 மணி ஆனாலும் அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி தான் எந்திரிச்சிட்டு சென்ட் அடிச்சுட்டு இன்னைக்கு ஓடுறவன் பல பேர் இருக்காங்க. ஆனால் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிடு, இப்படி பண்ணு, உன்னோட காரியத்தை இப்படி பண்ணு, இந்த மாதிரி உணவு நடைமுறையை பண்ணு, உடல் இப்படி பயன்படுத்திக்க, விரத நிலை, அத்தனை விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறான். ஒரு அயோக்கியனையே நல்வழிப்படுத்தி இது பண்ணுறது, இத்தனை விஷயம். ஒரு ஒரு குருசாமி ஒருத்தன் உனக்கு வந்து நீ இப்படி வழிமுறை பண்ணு, இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கை மாறுதுன்னு சொல்லி கொடுக்குறது, இது என்ன முட்டாள்தனமா இல்லை மேனிப்புலேஷன்னா? நீங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் இதுக்கு இன்னும் 4-5 பேர் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, வேறு மொழியிலேருந்து கூட பேர் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி சொல்றவன் தான் ஒரு முட்டாள்தனமானவன், இந்த 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 வாதத்துக்குள்ள போறவன். ஆன்மீகம் என்ன கட்டுத்தருது? நல்லதை கட்டுத்தருதா? அதை எடுத்துக்க. எல்லாத்துலேயும் நிறை குறை இருக்கத்தான் செய்யும். நீங்க அதுலேயே அங்கே கோயிலுக்கு போறதுலயே சில முரண்பாடுகள் இருக்கு. நீங்க இது பெண்கள் போகக்கூடாது, ஆண்கள் போகக்கூடாது, இதுல எல்லாம் நிறைய பேர் கொடி பிடிக்கலாம். அங்கே வந்து பார்த்தவனுக்கு தான் அந்த அறிவு தெரியும். என்ன சூழ்நிலை அங்கே எப்படி இருக்கு, அங்கே வந்தா என்ன மாதிரியான சூழ்நிலையை பெண்கள் அனுபவிப்பாங்கிற அந்த அறிவுங்கிறது இவங்களுக்கு யாருக்குமே இருக்கிறது. போற போக்கில் எதையாவது ஒன்று பேசிட்டு போறது, போற போக்கில் நமக்கு எது என்ன கற்றுத்தருது, நமக்கு என்ன கொடுக்குது, அதுல இருக்கிற நன்மை தீமையை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க்கை சிறக்கும். நீங்க ஸ்பிரிச்சுவல் வந்து உங்களை கெடுக்கிறதுக்கு இங்க வரல. நீங்க தேர்ந்தெடுக்கிற நபர் அதை தவறானவரா இருந்தாருன்னா அதுக்கு யாரும் பொறுப்பில்லை. அது உங்களோட தவறு. நீங்க தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு பிரச்சனை வேணும், அந்த எனக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வேணும், அதுக்கான சொல்யூஷன் எனக்கு உடனடியாக வேணும்னா இங்கே அப்படி சொல்கிறவன் நீங்கள் அது வேற்றாள். எனக்கு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணும், அதுக்கான நபரை நீங்கள் ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா நல்லது நடக்கும். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.